வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கொஸ்டின் இருக்குது. நான் கவுன்சிலிங் செஷன்லையும் பார்க்குறேன், ஜென்ரலாகவும் இதை கேட்குறேன். ஸோ வந்து நான் ரொம்ப லேசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய இன்றைக்கி கூகுள் சர்ச், ChatGPT சர்ச் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லேசியாக இருக்கேன், நான் எப்படி வந்து மோட்டிவேட் ஆகிக்கிறது, இல்லைனா என்னோடய ஒர்க்கை வந்து நான் டைமுக்கு முடிக்கவே மாட்டேங்கிறேன், நான் எப்படி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஸோ இதுலேருந்து எப்படி வந்து நான் மீள்றது, ஸோ டைமுக்கு வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க முடியலன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒர்க் போகிறவங்களா இருக்கட்டும், ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்குது. நிறைய வேலை இருக்குது, முடிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேங்க, ஆனால் செய்ய முடியல. கண்டிப்பாக அதை வந்து நான் போஸ்ட்போன் பண்ணிடுறேன், நான் ரொம்பவே லேசியாக இருக்கேன், அவங்களே ஒத்துக்கிறாங்க. பட் திஸ் டாபிக் இஸ் நாட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி லேசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது லேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை சைக்காலஜிஸ்ட் வந்து லேசி அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே, சின்ன குழந்தையிலேருந்தே வந்து நீ ரொம்ப லேசி அப்படின்ற லேபிள் நம்ம பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து உண்மையாகவே லேசியாக அப்படி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்கலாம். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. ஒரு சோஃபாலேருந்து எழுந்து ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களால எடுத்துக்க முடியாது, அம்மா எடுத்தாங்க, இல்லைனா ஒய்ஃப் எடுத்துற சொல்கிறது, இல்லை ஹஸ்பண்ட் எடுத்துற சொல்கிறது, இந்த மாதிரி நிறையா சோக்கா லேசி இருப்பாங்க. ஸோ அவங்களால மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் நான் லேசியாக இருக்கேன், இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேசி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து உண்மை கிடையாது. நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் நிச்சயமாக லேசியான பர்சன் கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பதிவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதில் கிளாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆனதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவும் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு போகணுன்னா ஜஸ்ட் லிட்டில் பேக் நம்ம வந்து ஒரு சைல்டுஹுட் அண்ட் பேரண்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு நம்ம போக வேண்டியிருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேசி அப்படிங்கிற ஒரு விஷயம், சோம்பேறித்தனம் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு கண்ட்ரோலிங்கான ஆஸ்பெக்ட், அது அவங்களுக்கே கூட தெரியாது. அவங்க வந்து ஒரு குழந்தைங்கள வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீ செய்கிறது இது தப்பு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சர் மாதிரி எப்போவுமே கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க பெட்டராக இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் தான், அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்கணும் தான், அதை நான் தப்புன்னே சொல்ல வரலை. ஆனால் அதில் வந்து ஓவர் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எதை செஞ்சாலுமே நீ செய்கிறது வந்து சரியில்லை, நீ வந்து சோஃபாவில் படுத்திருந்தீங்கன்னா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி சோம்பேறித்தனமாகவே படுத்திருக்க, ஸோ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஏன் இந்த மாதிரி நீ வந்து தப்பாகவே செய்கிற, ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு குழந்தை ட்ரை பண்ணும்போது நீ என்ன இது கூட பண்ண முடியலையா, தள்ளு நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ஹரிபரியாக இருக்கிற பெற்றோர்கள், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்கிற பெற்றோர்கள் ஜென்ரலாக வந்து ஓவர் கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே இது போயிடும். ஸோ கரெக்ஷன் இஸ் நாட் பேட். ஸோ நீங்கள் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா பிள்ளைங்க கிட்ட அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல வரல. பட் ஓவர் கரெக்ஷன், எதை செய்யும் போதும் சரியா செய், சரி ஒரு பிழை இல்லாமல் செய். ஒரு சின்ன தப்பு இந்த குழந்தை வந்து ஒரு ஹோம்ஒர்க்கில் பண்ணால் கூட உடனே கையை பிடிச்சி ஒரு அடி அடிச்சுட்டு இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க சோஃபாவில் உட்காரும் போதே எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் சோம்பேறியாக இருக்கிற, எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிற கேட்ஜெட்டை இந்த மாதிரி சொல்கிறது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த குழந்தைங்க மனசில் என்ன இருக்குன்னா, நம்மளே ஆல்ரெடி லேசின்னு சொல்லிட்டாங்க, ஸோ நம்ம இதில் இருப்போன்னு இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு லேர்னிங் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நம்மளால் எதையுமே செய்ய முடியலையோ, எதையுமே நம்மளால் சரியாக செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் டவுட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மூளையில் வந்து பதிய ஆரம்பிக்கும். ஸோ மைண்டு வந்து மேபி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தாட் கொடுத்துரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஆக்டிவாக ஸ்மார்ட்டாக இருக்க குழந்தைங்க கூட ஒரு ஏஜ் ஆக டீனேஜ் அதுக்கப்புறம் அடல்ட் ஆகும்போது ரொம்ப அப்படியே மந்தமாக, எதையுமே செய்ய பிடிக்காத மாதிரி, எதையுமே வந்து ஒரு பயப்படுற குணத்தோட, ஒரு பதற்றத்தோடவே, ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் சோகால் லேசியாக இருக்கிற மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னா மிகையாகாது. ஸோ இது ஒரு செக்மெண்ட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் நிறையா அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு நிறைய அச்சீவ் பண்ண பெற்றோர்கள் இருப்பாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்தான். பட் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அச்சீவ் பண்ணுற பெற்றோர்களுக்கு போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பெற்றோர்கள் ப்ரெஷர் போடலனாலும் இந்த சொசைட்டியில் வந்து ஒரு இன்டைரக்டான எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேலே வைக்கப்படுது. ஸோ என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளும் நம்ம அச்சீவ் பண்ணணும், இல்லைனா நம்மளை வந்து இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்காது. இதில் இன்னொரு விஷயம்னா, ஒரு விஷயம் சின்ன விஷயம் அவங்க அச்சீவ் பண்ண போதும் பெற்றோர்கள் அப்படியே பூரிச்சு போய்டுறது, சந்தோஷப்படுறது, ஆஹா கிரேட், என் பையன் தான் கிரேட், என் பொண்ணு தான் கிரேட்டுன்னு சொல்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரேஸ் ஓடுற குதிரைகள் மாதிரி நம்மளுடைய இந்த இதை வாங்கிடணும், இவங்ககிட்ட இந்த நல்ல பேர் வாங்கிடணுன்றதுக்காகவே குழந்தைகள் வந்து திறன்பட சில விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, உங்கள் பெற்றோர்களோட திறன்கள் வேறு, உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் வேறு.
ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன மவுண்டனை கிளைம் பண்ணோம் அப்படின்னா ஓகே இன்றைக்கி நம்ம எழுந்து போய் ஏதாவது பண்ணலாம். நான் கிளைம் பண்ண வேண்டியது இமாலயன் மவுண்டன் அப்படின்றக்கு போது எப்படி இருக்கும், நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மளால் முடியாது அப்படிங்கிறத வந்து மனசு ஸ்டாப் பண்ணிடும். இதில் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நியூராலஜிக்கலி நம்மளுடைய மைண்டு வந்து கடினமான வேலைகளை வந்து செய்யணும் அப்படின்ற போது நம்மளை வந்து அதை செய்ய விடாது. ரொம்ப ஒரு அளவுக்கு உங்களால் பண்ண முடியுன்ற வேலையை தான் நம்மளை பண்ண விடும். இது வந்து கண்டிப்பாக அதை வந்து கன்சர்விங் த எனர்ஜி அண்ட் எஃபர்ட்ஸ்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம், லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட்ஸ்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப கஷ்டமான விஷயம், உன்னால் பண்ண முடியாத விஷயத்துலலாம் நம்ம வந்து ஒரு கோல் வச்சு அதை செய்யணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு டிப்ரெஸ்ட் ஃபீலிங், ஹோப்லெஸ்னஸ் எல்லாமே செட் ஆகிடும். ஸோ நம்மளால் என்ன முடியுதோ, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு என்ன முடியுதோ, உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ பெரிய சாதனையாளராக இருந்தாலும் உங்களோட திறன்கள் வேறு விஷயத்தில் இருக்கலாம். தவறான விஷயத்தில் நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒரு தவறான கோல்ஸ் வச்சு அதில் பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்க பெரிய ஆம்பிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. சின்ன குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா நான் அப்படி ஆக போகிறேன் இப்படி ஆக போகிறேன். பட் வளர வளர சில நேரங்கள் அவங்களால அதை சாதிக்க முடியாத போகிற நேரத்தில் வந்து அவங்க அப்படியே வந்து டிமோட்டிவேட் ஆகி அன்மோட்டிவேட் ஆகிட்டு என்னால் எதையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி டிப்ரெஸ்ட் ஆகிட்டு அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அவங்க அப்படியே இருந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரிஸ் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்றைக்கி எனக்கு எதுக்குமே மோட்டிவேஷன் இல்லை, அதை பண்ணும்போதெல்லாம் நான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த முழுமைத்தன்மை, அந்த பர்ஃபெக்ஷனிசம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே அந்த லேசினஸ் அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷனோட கார்லேட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இதுதான் உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியாக இருக்கணும்னு. இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக காமெண்ட்டில் போடுங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ஷனிசம் இருக்கிற பிள்ளைங்க வந்து எதையுமே சரியாக செய்யணும், முழுமைத்தன்மையாக செய்யணுன்றதுனால எதையுமே செய்ய முடியாமல் போயிடும். இப்போ ஒரு ஹோம் மேக்கர் இருக்கட்டும், ஒரு சாம்பார் செய்யணும், ஒரு சூப்பராக நான் பிரியாணி செய்யணும்னு பார்த்துட்டு ஒரு 10 யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு 1 hour 2 hours அதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு பெஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து நான் பண்ண போகிறேன் எல்லாம் பண்ணிவிட்டு 3-4 மணிக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து தேவையாக இருக்குமா? அந்த நேரத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது. பேசிக்காக அந்த டைமுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு அதை மாதிரி மட்டும் நம்ம டக்குன்னு பண்ணிவிட்டு ஒரு 1:30 மணிக்கு கொடுத்தா எல்லாராலும் சாப்பிட முடியும். ஆனால் இந்த முழுமைத்தன்மை இருக்கிறவங்க இந்த ஒர்க் பண்ணுற கார்ப்பரேட் வேர்ல்ட்லையும் சரி அவங்க இதே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் நான் நல்லா செய்கிறேன்னு சொல்லிட்டு லேட்டாக கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்ஸை லேட்டாக கொடுக்குறது இல்லைனா பண்ணுறது. ஆனால் அவங்க ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இதை திரும்ப திரும்ப இந்த மாதிரி பர்ஃபெக்ட் பண்ண போகிறாங்கன்னு அந்த மூளைக்கு தெரியும் போது நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஒரு நியூ டாஸ்க் கொடுக்கும் போதோ ப்ராஜெக்ட் பண்ண போதோ எதையுமே பண்ண விடாது, பிரெயின் அப்படியே அரெஸ்ட் பண்ணிடும். நீ எதையுமே பண்ணாத, லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு எனர்ஜி வரும், அதில் எல்லாமே பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ பேர் மினிமம் என்ன வேணுமோ அதை அவங்களால கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது ஒர்க்லேயும் சரி, வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ட்டையும் இதை நம்ம பார்க்க முடியும். கடைசி நாள் வேறு வழியே இல்லைன்ற போது எல்லா துணியும் துவச்சி போடுறது, பாத்திரத்தை வளர்க்குறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களே நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கொஸ்டின் என்னென்னா, ஆர் யூ ஹேவிங் அ பர்ஃபெக்ஷனிசம் இஷ்யூ? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யூ நீட் டு லுக் பேக் இன் டு யுவர் சைல்ட்ஹுட். இந்த மாதிரி இருந்ததா, ஸோ இந்த பேட்டர்னில் நான் ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னா இதில் பெற்றோர்களுக்கும் சில மெசேஜ் இருக்குது, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் சில மெசேஜ் இருக்குது. இட்ஸ் நாட் பேட், நீங்கள் இதுலேருந்து கண்டிப்பாக மீள முடியும். இந்த சைக்கிள்லேருந்து மீள்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவேர்னஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வந்து நம்மளுடைய மூளையிலே வந்து நியூரான்ஸ் இருக்குது, அது வந்து நம்மளை செல்ஃப் கரெக்ட் பண்ணோம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பின்னாடி போய் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை அதுவே வந்து ஸ்பாயில் பண்ணிடும், அவங்களால எதையுமே அடுத்து செய்ய முடியாது. ஸோ ஒரு தடவை சொல்லலாம், ஒரு தடவை நம்ம வந்து பண்ணிவிட்டு அதோட விட்டுறலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுக்கலாம், கைடன்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு பிறக்கும் போதே இந்த நியூரான்ஸும் வந்து நம்மளுடைய பிரெயினில் இருக்குது, விச் வில் டெல் யூ ஹவு டு கரெக்ட் அவர் செல்ஸ், எப்படி இந்த உலகத்தில் அடாப்ட் பண்ணணும், எப்படி வந்து மிஸ்டேக்ஸை நம்மளே திருத்திக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே குழந்தைங்களுக்கு அது புரியும். அதுக்குள்ளே நீங்களே போய் இதை கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெக்கானிசம் வந்து சப்ரெஸ் ஆகிடும். அது சப்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை திருத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷனல் பேஸ்டாகவே க்ரோ ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னா ப்ளீஸ் ஸ்டாப் யோர் கரெக்ஷன்ஸ். ஏன் இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்றது ஒரு பெற்றோர்கள் யோசிக்கணும். குழந்தைங்களை மேபி இஃப் யூஆர் இன் யோர் 20s or 30s or even 40s இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் இஸ் த கீ. ஃபஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து வெளியில் வரணும்னா பர்ஃபெக்ஷனிசம் கேன் நெவர் பி அட்டைன்டுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போவே உங்களுடைய ரெசிஸ்டன்ஸை மீறி ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே குதிச்சுடுங்க. அதை உங்களை பண்ண வேண்டான்னு உங்கள் மனசு எவ்வளோ போட்டு பண்ணாலும் ஏதோ பேசிக்காக நான் பண்ண முடிஞ்சதை பண்ணுறேன்னு சொல்லி ஆக்டிவிட்டி பேஸில் அந்த ஃபஸ்ட்டு 5-10 minutes உங்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் பிரெயினில். அதை மீறி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ளோக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை வந்து மற்றவங்க கிட்டேருந்து அப்ரிசியேஷன் வாங்குறதுக்காகவும் ரெக்கக்னிஷனுக்காகவும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நான் எனக்காக தான் செய்கிறேன், என்னுடைய பலவீனம் என்னன்றதை பார்த்து நான் ஒரு கோல் செட் பண்ண போகிறேன் அப்படின்ற தெளிவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இதுலேருந்து வர முடியும். பட் இது வந்து ரொம்ப சில நேரங்களில் வந்து 20-30 வருஷம் இந்த பிரெயின் இதிலே கண்டிஷனாக இருக்கனால வெளியில் வரதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க
இருக்காங்க. இதில் தெரப்பி சீக் பண்ணிக்கலாம், கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஸோ பை அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பேட்டர்ன் யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். இதில் இன்னொன்று சொன்ன மாதிரி உங்களோட பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு நிறைய இப்போ ஆக்டர்ஸோட பிள்ளைங்க, இந்த மாதிரியான ஒரு பாலிட்டிஷியன்ஸ் பிள்ளைங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ்மேன் பிள்ளைங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க மேலே வந்து திணிக்கப்படுது. அது அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள மாதிரி ஆகணுன்றது கிடையாது. நீங்கள் உங்களோட திறன்களை கண்டுபிடிச்சி நீங்கள் உங்கள் வழியில் போகலாம். வாழ்க்கை வந்து வாழ்வதற்கே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது தவிர சாதிக்கிறது அச்சீவ் பண்ணுறது மட்டும் லைஃப் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த லேசினஸ், அந்த டீமோட்டிவேஷன், இந்த பதற்றம், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவை தாங்க. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் கண்டிப்பாக லேசி கிடையாது, சோம்பேறி கிடையாது. நீங்கள் அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ கேன் டூ இட். உங்ககிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வைக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ADHD இருக்கிற குழந்தைங்கள நிறைய கரெக்ட் பண்ணுவாங்க சின்ன வயசில். அதனாலேயும் அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. ஸோ முக்கியமாக ADHDயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து இந்த லேசினஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே நிறைய போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய திருத்திருப்பாங்க சின்ன வயசில். ஸோ தே ஸ்டார்ட் பிலீவிங் ஐ எம் குட் ஃபார் நத்திங், எதை ஆரம்பித்தாலும் என்னால் முடிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை உங்களால் ரெசனேட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, ஜஸ்ட் கொஞ்சம் உங்களே நம்ப ஆரம்பிங்க. உங்களோட செல்ஃப் பிலீஃப் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டக்கான ஸ்டேஜ்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வர முடியும். அண்ட் ப்ளீஸ் ஸ்டார்ட் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். ஸ்டார்ட் பிலீவிங் தட் ஐ எம் நாட் லேசி. லேசியாக இருக்கிறதுக்கு நான் வருத்தப்படுறனாலே முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் லேசி கிடையாது. சம்திங் இஸ் பிளாக்கிங் யுவர் ஆக்ஷன். அது என்னங்கிறது இந்த பதிவு மூலமாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி நீங்கள் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமெண்ட்டில் தெரிவிங்க. இன்னொரு உபயோகமான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.